ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 8ல் இருக்கோம். டே 8ல் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா இன்டிஜர் மல்டிப்ளிகேஷன், முழுக்களின் பெருக்கல். இந்த டாப்பிக்கை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, அதில் ஃபஸ்ட்டு அடிப்படை விதிகள். த கோர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எண்களை பெருக்கும்போது விடைக்கு எந்த குறியீட்டை, அதாவது ப்ளஸ் போடணுமா அல்லது மைனஸ் போடணுமா அப்படிக்கு ரூல்ஸ் இருக்குது. அதை படிச்சுட்டு போகலாம். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் அந்த டேபிள் தெரிஞ்சால் எல்லாருமே மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்ன, ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமாங்கிறதுல சந்தேகம் வரும். ஓகே, இன்றைக்கி அதை கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரே குறிகள் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சேம் சைன் இருந்தால் அதை பாசிட்டிவ்ங்கிற சைன் போடுங்க. சரியா? அடுத்து ஒரே குறி மைனஸ் மைனஸாகவும் இருக்கலாம், அதுக்கும் நமக்கு விடைக்கு என்ன குறியீடு போடணும், ப்ளஸ் பாசிட்டிவ் தான் போடணும். வெவ்வேறு குறிகள் இருந்தால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இல்லாட்ட மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், இப்படி வெவ்வேறு குறிகள் இருந்தால் ரெண்டுக்குமே என்ன தான் போடணும், நெகட்டிவ் தான் போடணும். ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 4s are 20. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 5க்கு முன்னாடியும் என்ன இருக்குது, எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். 4க்கு முன்னாடியும் ப்ளஸ் இருக்குது. அப்போ ஒரே குறியீடு இருந்தால் விடைக்கு முன்னாடி என்னது, ப்ளஸ் 20. அடுத்து ரெண்டாவது ஒரே குறி, இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும். அப்போ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது ஒரே குறிகள் அப்படின்னாலே பாசிட்டிவ். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு வெவ்வேறு குறிகள். இந்த 5 இன்ட்டு 4 5 இன்ட்டு -4 அப்போ என்ன வரும், 5 4s are 20. இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ், வேறு வேறு குறி இருந்தால் நெகட்டிவ். சரியா? வேறு வேறு குறி, அது மைனஸ் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி ப்ளஸ் மைனஸாக இருந்தாலும் சரி, வேறு வேறு குறியை பார்த்துட்டாலும் என்ன பண்ணணும், நெகட்டிவ் போடணும். ஓகேவா? சரி, இதான் நமக்கு தேவையான கோர் ரூல்ஸ். சரியா? இங்கிலீஷில் அதான் சேம் சைன்னா பாசிட்டிவ், டிஃப்ரெண்ட் சைன்னா நெகட்டிவ். இந்த ஒரே ஒரு வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி டாபிக் முடிந்தது. என்ன ஏன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே மல்டிப்ளிகேஷன் டேபிள் படிக்க சொல்லியிருக்கோம். அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் தரவாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, சேம் சைன்னா பாசிட்டிவ், டிஃப்ரெண்ட் சைன்னா நெகட்டிவ். அவ்வளோதான், இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். பெருக்கலின் பண்புகள். இதில் ஃபஸ்ட் என்னென்னா பரிமாற்று பண்பு. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, எண்களின் வரிசையை மாற்றினால் விடை மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் a இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. இதுதான் பெருக்கலில் பரிமாற்று பண்பு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போடலாம். இந்த இடத்துல ஏக்கு 2ன்னு வச்சுக்கோங்க, பிக்கு 5ன்னு வச்சுக்கோங்க. சரியா? -5 கூட எடுத்துக்கிறோமே. அப்போ ஏ ஈக்குவல் டு 2, அப்போ இங்கே ஏக்கு பதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இன்ட்டு பி ஈக்குவல் டு -5 போடுங்க. அப்போ 2 இன்ட்டு -5, ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிடுங்க. 5 2s are 10. நம்பரை பெருக்குனதுக்கப்புறம் இது என்னென்ன சைன் இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது, வேறு குறினா என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். அப்போ ஏ இன்ட்டு பிக்கு 1 செகண்ட், இந்த ஏ இன்ட்டு பிக்கு ஆன்சர் என்னது, -10. இதே மாதிரி நம்ம பி இன்ட்டு ஏக்கு பார்க்கலாம். அப்போ பியோட வேல்யூ என்ன, -5 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன, 2. அப்போ -5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் அதே -10. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்தால் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 இன்ட்டு 2 10. அடுத்து சைனை பாருங்கள், ஒரு இடத்துல மைனஸ் இருக்குது இன்னொரு இடத்துல ப்ளஸ்ஸு. அப்போ வேறு சைன், டிஃப்ரெண்ட் சைன் வந்தால் மைனஸ் வரும். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, -10. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். ஸோ பரிமாற்று பண்பு உண்டு. இதே மாதிரி சேர்ப்பு பண்பு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எந்த ஒரு எண்களை குழுவாக பெருக்கினாலும் விடை ஒன்றாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணிட்டு வர்ற ஆன்சர் கூட சியை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்லாட்டி பிஏயும் சிஏயும் குரூப் ஆக்கி இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அடுத்து ஏயை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, ஆன்சர் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? பங்கீட்டு பண்பு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, கூட்டல் அல்லது கழித்தலின் மேல் பெருக்கல் பங்கீட்டு பண்பை பெற்றுள்ளது. அப்போ இந்த பெருக்கல் இந்த பங்கீட்டு பண்பையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பாருங்கள், இந்த இடத்துல பி ப்ளஸ் சி, பிஏயும் சிஏயும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஏ கூட மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஏயும் பிஏயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஏயும் சிஏயும் மல்டிப்ளை பண்ணிட்டு
அது கூட இதை ஆட் பண்ணிங்கனாலும் சேம் ஆன்சர் வரும். சரியா? இதெல்லாம் நம்ம எப்படி சார் செக் பண்ணுறது அப்படின்னா, சின்ன சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க. ஏக்கு பதில் 1 எடுத்துக்கோங்க, பிக்கு பதில் 2 எடுங்க, சி ஈக்குவல் டு 3ன்னு எடுங்க. இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி 2 + 3. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஏ இன்ட்டு பி 1 இன்ட்டு 2, இதை பார்த்தா எழுதுகிறேன், ஓகேவா? ப்ளஸ் ஏ இன்ட்டு சி இருக்குது. அப்போ ஏ வேல்யூ 1, சி வேல்யூ இன்ட்டு 1 இன்ட்டு சி வேல்யூ என்னது 3. ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள். எப்பயுமே ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராக்கெட்டுக்கு வந்துடணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள வேல்யூ என்ன? 5. 2 + 3 5. 1 இன்ட்டு 5 ஈக்குவல் டு, இங்கே எப்பயுமே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணும். போர்ட் மாஸ் ரூல் படிச்சிருப்போம் லோயர் கிளாஸில், ஓகேவா? சரி, 1 2 is 2 + 1 3 is 3. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 இன்ட்டு 5 5, ரைட் ஹேண்ட் சைடு 2 + 3 என்னது 5. சரி, அப்போ இந்த பங்கீட்டு பண்பு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பூஜ்ஜியத்தால் பெருக்கல், அதாவது மல்டிப்ளிகேஷன் பை 0. எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால் பெருக்கினால் என்ன தான் வரும்? 0. ஏ இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0. அதுக்கடுத்து பெருக்கல் சமணி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் பெருக்கினால் அதே எண் தான் விடையாக கிடைக்கும். ஏ இன்ட்டு 1 ஈக்குவல் டு என்னது? ஏ. சரி, இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் நினைக்கிறேன். எந்த ஒரு நம்பரை இப்போ 10 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 10, 5 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 5. எந்த ஒரு நம்பரையும் 1ஆல் பெருக்கினா மறுபடியும் அதே எண் தான் கிடைக்கும். சரியா? ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு பார்த்தோம். ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஓகேவா? சரி, இதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை ஆட் பண்ணிட்டு ஏ கூட மல்டிப்ளை பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு ஏ இன்ட்டு பி இதுங்க பாருங்களேன், ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி ஏயும் சியையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது ரெண்டையும் இங்கே என்ன இருக்குது? ஆட் பண்ணுறோம். அப்படின்னா சேமாக இருக்கும். இதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பை 0. 0 வச்சு எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஏ இன்ட்டு 1 ஈக்குவல் டு ஏ. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அந்த எலமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம 1ன்னு சொல்லணும். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1. ஏன்னா எந்த ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் வரணும்னா எதால் தான் மல்டிப்ளை பண்ணணும்? 1ஆல், நம்பர் 1ஆல். இதே இது அடிட்டிவ் ஐடென்டிட்டி கேட்டால் என்ன செய்வீங்க? அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அப்போ இதுக்கு என்னது? எந்த ஒரு நம்பரை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் வரணும்னா 0 தான். ஏன்? 1 + 0 0, 5 + 0 5. இந்த 5 கூட 0 ஆட் பண்ணால் தான் 5 வரும். இந்த 1 கூட இங்கே மாற்றி எழுதிட்டேன். சரி, 1 கூட 0 ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 வரும். ஸோ எந்த ஒரு நம்பர் கூட 0 ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்னது? 0. அடிட்டிவ் ஐடென்டிட்டி 0. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 3 7 மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 7s are 21. 3க்கு முன்னாடி என்ன இருக்குது? ப்ளஸ். 7க்கு முன்னாடி என்ன இருக்குது? ப்ளஸ். ஸோ சேம் சைன்னா ப்ளஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் 7 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 2s are 14. சைன் பாருங்கள், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், டிஃப்ரெண்ட் சைன்னா என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். அப்போ -14. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே தேர்ட் கொஸ்டின் 6 2s are 12. அடுத்து சைனை பாருங்கள். சைன் என்ன இருக்குது? ஒன்று ப்ளஸ் இருக்குது, ஒன்று மைனஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைன்னா மைனஸ். ஓகே, அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் நம்பரை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 6 are 42. 6 42. சைன் பாருங்கள், சேம் சைன், ப்ளஸ் ப்ளஸ் சேம் சைன். அப்போ இங்கே ப்ளஸ் வரும். ப்ளஸ் போட்டாலும் ஒன்று, போடாட்டிலும் ஒன்று. ஓகே, இதே மாதிரி ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் அந்த ஒர்க் ஷீட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.
கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரியா? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஒர்க் ஷீட் கொடுக்குறேன். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே டாட் அப்படிங்கிறது இருக்கும். அது என்ன சார் டாட் அப்படின்னா, நீங்கள் ஹையர் கிளாஸ் போனீங்கன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் என்ன படிச்சிருப்போம், ஏ இன்ட்டு பி இப்படின்னு படிப்போம். இந்த இன்ட்டு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஹையர் கிளாஸ் போனீங்கன்னா ஏ டாட் பின்னு இருக்கும். அப்போ ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். சரியா? சரி, அதனால இங்கே டாட் இருக்குது. ஒருவேளை டாட் இருந்தால் புதுசாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த நம்பர் ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 4s are 20. சைன் என்ன வரும், இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு, டிஃப்ரென்ஸ் என்ன மைனஸ். அது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் 6 9s are 9 54 54. சேம் சைன், இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், சேம் சைன்னா என்ன வரும், ப்ளஸ். சரியா? அப்போ இந்த ஒரு ஒர்க் ஷீட்டும் இருக்குது. இதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதை சென்ட் பண்ணுறேன். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பர்சனலாகவே சென்ட் பண்ணுறேன். நீங்கள் இதை கொஞ்சம் ஒரு ஷீட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு ரெகுலராக பண்ணுங்கள். ஓகேவா? சரி, அது மாதிரி நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம பேசிக் கான்செப்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பர்சனலாகவே சென்ட் பண்ணி வைப்போம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் ஈஸியாக முடிச்சிட்டோம். என்ன பார்த்தோம், இன்டிஜர் மல்டிப்ளிகேஷன். ஓகே, நாளைக்கு இன்டிஜர் டிவிஷன் கிளாஸில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.